நமசிவாய. ஜூலை 5ஆம் தேதி நாம வந்து கொடுக்க போகின்ற அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஷாப்ல என்னென்ன வரும் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புக் பண்ணினவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் தான், ரொம்ப நெருங்கிய ரெகுலராக நம்மகிட்ட வரவங்க அப்படின்ற மாதிரி. சரி, அது எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷனோட பிளாக்கேஜஸ் என்னெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தோம்னா பிளாக்கேஜஸ்ன்னு இருக்கும். சிறு வயதிலேருந்தே நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் என்னெல்லாம் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையிலே பார்த்துருவோம். அந்த பிளாக்கேஜஸ் நம்ம நிறைய வீடியோலையுமே பார்த்துருக்கோம். ஆல்ரெடியுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 8-9 விதமான பிளாக்கேஜஸ்னா அதில் ஒரு 3-4 விதமாவது பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றுலையுமே நம்ம வந்து அதை எப்படி ரிமூவ் பண்ணணும், நீங்கள் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வீடியோவில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி அதை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் சொல்ல முடியாது. அதை எப்படி நாம் வந்து ரிமூவ் பண்ணலாம், கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும், இதை எப்படி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல முடியும், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் டீச் பண்ணணும்னாலோ அதை எப்படி நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா டெக்னிக்ஸ் பிரீத்திங் மூலமாக, அதாவது சரகளை கிடையாது, சரகளை நான் நிறைய எடுத்துட்டேன், நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ரீத்திங் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு பிராணாயாமம் பண்ணுறதுங்கிறது உட்காந்தெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போதோ காரில் போகும்போதோ பண்ணுற மாதிரி இமீடியட்டாக நம்ம மூட் சேஞ்ச் ஆகிறதுக்கு, நாம் ஒரு ஆழ்நிலையை நம்ம வந்து நிலைக்கு போகிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கை கொடுவதற்கு என்ன நினைக்கிறோம், நமக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோமா, பணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறோமா, இல்லை ஜுவல்லரி வேணும்னு நினைக்கிறோமா, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு சண்டை இல்லாமல் இருக்கணும், யாரு கூடயாவது கணவன் கூடயோ மனைவி கூடயோ, அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். எந்த மாதிரியான ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாக ஒரு நிலைக்கு நாம் போனோம் இல்லையா, அந்த நிலையுமே வந்து கற்றுக் கொடுக்கப்படும்னு வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இதில் வந்து ஜென்ரலாக அந்த விசுவலைசேஷன் வந்து எப்படியெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பண்ணால் விசுவலைசேஷன் இம்மீடியட்டாக நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தவிர, முக்கியமாக ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இம்மீடியட் இந்த சென்ஸ் என்ன, ஒரு 21 டேஸ், அந்த 21 டேஸ் அப்படின்றது வந்து மேக்ஸிமம். அந்த 21 டேஸில் அந்த ஓவரால் ஃப்ரீக்வன்சி லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம கண்டிப்பான முறையில் இந்த ஒரு ப்ரோக்ராமில் தெரிஞ்சுக்க போகிறோம். லிமிட்டட் சீட்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. பலருமே இதில் புக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அதில் வந்து திரையில் வரக்கூடிய நம்பரில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பாங்க. இப்போ எங்கே ஜாயின் பண்ணுறது என்ன ஏதுன்றது இந்த QR கோடெல்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கலாம். நமசிவாய்.